பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். திருப்பத்தூர் ராஜன் தெரு பகுதியில் பள்ளி சிறுவனை வெறிநாய் கடித்ததில் மருத்துவமனையில் அனுமதி. அப்பகுதியில் ஏராளமான நாய்கள் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் பல முறை நகராட்சி நிர்வாகத்திற்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஹாரிப் நகர் பகுதியை சேர்ந்த டாஹித் என்பவரின் மகன் அத்திக் திருப்பத்தூர் 12வது வார்டு ராஜன் தெரு பகுதியில் உள்ள உஸ்மானியா பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இந்த நிலையில் இன்று காலை சிறுவன் அத்திக் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுள்ளான். பின்னர் பள்ளி அருகாமையில் உள்ள கடைக்கு சென்று சாக்லேட் வாங்கி கொண்டு மீண்டும் பள்ளிக்கு உள்ளே சென்றபோது வீதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று சிறுவன் அத்திக்கை கடித்துள்ளது. பின்னர் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் அந்த சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தற்போது அந்த சிறுவன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். மேலும் அந்த பகுதியில் ஏராளமான நாய்கள் சுற்றித் திரிவதாகவும் இதன் காரணமாக அவ்வழியாக செல்லக்கூடிய குழந்தைகளும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அச்சத்துடனும் பயணித்து வருவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் இது குறித்து அப்பகுதி மக்கள் பல முறை நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இனியாவது நகராட்சி நிர்வாகம் இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் பள்ளிக்கு சென்ற சிறுவனை நாய் கடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.